சர்க்குருவே சரணம். வணக்கம். மீண்டும் ஐயனுடைய ஒரு அற்புதமான பதிவில் உங்களோடு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உண்மையை உண்மையாக சொல்வோம், சர்க்குருவினுடைய கருணைகளை அருமையாக சொல்வோம், பெருமையாக சொல்வோம், அதை பொறுமையாக சொல்வோம். அதுதான் நம்மளுடைய கான்செப்ட். ஐயனுடைய கருணைகள் ஒவ்வொன்றும் சொல்லி மாளாது. நான் எல்லோருக்கும் சொல்வது சரணாகதி ஆகிவிடுங்கள், ஐயனுடைய பாதங்களுக்கு சமர்ப்பணமாகி விடுங்கள். ஐயா நீங்க தான் எனக்கு நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா அதனுடைய விளைவுகள் மிக அற்புதமாக இருக்கும். அப்படி ஒரு வீடியோ தான் இன்னைக்கு அப்படியே போட்டோவோட போடுறேன். கணவன் மனைவி போட்டோ இருக்கு. நடந்தவைகளாகவே சொல்லும் இந்த அற்புத வீடியோவுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நம்மளுடைய வீடியோவை பார்க்குற மக்கள் அத்தனையும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தமிழ்லைன்ல கொஞ்சம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நல்ல விஷயம் மக்களுக்கு போய் கொண்டு போய் சேர்க்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சர்க்குருவுக்கு வணக்கம், சர்க்குரு பாதங்களுக்கு வணக்கம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு அப்படி ஒரு அற்புதமான வீடியோ. கோவையில ராமமூர்த்தி பத்மாவதி தம்பதிகளை பற்றிய ஒரு அற்புதமான பதிவு தான் இந்த பதிவு. லேஸ்பட்ட பதிவுன்னு நினைச்சிடாதீங்க. இது ஒரு சாதாரண பதிவு என்று கடந்து போகாதீங்க. தயவு பண்ணி சொல்றேன். இதை கூர்ந்து கவனிச்சு உங்க நண்பர்களுக்கு சொல்லுங்க, முடியாதவங்களுக்கு சொல்லுங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க தெரிஞ்சு இதை பார்த்தா சொல்லுங்க, ஷேர் பண்ணி சொல்லுங்க. ஐயன் கருணை கணக்கப்பட்டியல உட்கார்ந்துக்கிட்டு எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு அருளை மக்களுக்கு சொன்னபடி செய்யறாரு. அடியன் பாலகிருஷ்ணனுடைய வீடியோக்கள், அடியன் பாலகிருஷ்ணனுடைய வாக்குறுதிகள் எப்படி ஐயன் நிறைவேற்றி வைக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஐயனுக்கு நான் சொல்லக்கூடிய மிகப்பெரிய நன்றி. ஏன் தெரியுங்களா? ஐயன் ரொம்ப கருணை உள்ளம் படைத்தவர். நான் நேரடியா பார்க்கல, ஆனா இன்னைக்கு டெய்லி பார்த்துட்டு இருக்கேன். உடன் இல்லை, ஆனால் இன்று என்னுடன் அவர் இருக்கிறார், அவருடன் நான் இருக்கிறேன். அதுல ரொம்ப எனக்கு சந்தோஷம். நீங்க யாருமே எனக்கு முடியல அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு முடியாதோ நடக்காதோ என்னது அப்படி நினைக்காதீங்க. சத்குரு அப்படிப்பட்டவர் அல்ல. உங்களுடைய ஒவ்வொரு கர்மாவையும் அருமையாக எடுத்து உங்களுக்கு நல்ல செய்ய வந்த மாபெரும் சித்த புருஷர் தான் சத்குரு. பழனிசாமி ஐயா கணக்கப்பட்டியல உட்கார்ந்துக்கிட்டு கணக்கு பார்த்துட்டு இருக்காரு. உங்களுடைய எல்லா கர்மாவும் நம்மளுடைய கர்மாவை பொறுத்து முன்ன பின்ன ஆகும். ஆனா உங்களுடைய வெயிட்டை குறைச்சிருவார், உங்கள் உக்கிரத்தை அதனுடைய கஷ்டத்தை குறைச்சிருவாரு, வழிமுறைகள் ஏற்படுத்தி தருவார், உங்களை முன்னேற்றி செல்வார். இதுதான் உங்க உயிரை பாதுகாக்கிறார். தேவையில்லாம உயிர் போறதை அவர் விடுறதில்லை. காக்காக்காரன் கணக்கு பாப்பாண்டான மாதிரி சனி பகவான் வந்தாலும் விடுறதில்ல, எருமை மேலேறி ஐயன் வந்தாலும் விடுறதில்ல. நியாயமாத்தான். சரிங்களா? அந்த ஒரு அற்புதமான ஒரு வீடியோ தான் இன்னைக்கு வீடியோ. கோவையில ராமமூர்த்தி சார், அவங்களுடைய மனைவி பத்மாவதி, இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகி 15-20 வருஷம் 25 வருஷம் ஆகி போச்சு. சரிங்களா? இந்த 2-3 வருடங்களாக தன்னுடைய மனைவிக்கு தலை சுற்றல், மயக்கம் இது வந்துகிட்டே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்கிட்ட பதிவு பண்றாரு. பதிவு பண்ணி இருக்கும்போது அங்கங்க போய் செக் பண்றாங்க. என்னன்னு பார்க்கும்போது பிரஷர் அதுன்னு செக் பண்ணும்போது இதயத்தில் அடைப்பு இருக்கு. இதை ஃபேஸ் மேக்கர் வைக்கணும் சார், இதை ஆப்ரேஷன் பண்ணி இதை பண்ணா தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. நமக்கு அளவுல குண்டு, ஆனா டாக்டர்களுக்கு மருத்துவர்களுக்கு அது அல்ல. ஏன்னா நம்மளை பாதுகாக்கக்கூடிய கடவுள் நம்ம ஐயா எப்படி மருத்துவரோ அதே மாதிரி மருத்துவர்கள் அனைவரும் நம்ம ஐயான்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு அற்புதமான விஷயங்களை செய்யறவர்கள் தான் மருத்துவர். ஐயா இந்த மாதிரி ஆப்ரேஷன்ல இந்த மாதிரி ஃபேஸ் மேக்ஸ் வைக்கணும், அப்பதான் அவங்களுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயங்கரமான மன வருத்தம். என்னடா பண்றதுன்னு இந்த நேரத்தில் நம்மளுடைய சத்குருவினுடைய பால சான்மீகத்தின் மூலமாக நம்மளோட வீடியோவை பார்த்துருக்காங்க, அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அதை நிச்சயமா உங்களுக்கு நான் சொல்லுவேன். அவ்வளவு ஒரு அற்புதமான நம்ம வீடியோவை பார்த்துட்டு ஐயனுடைய கருணையை உள்வாங்கி என்னடா பண்றதுன்னு என்கிட்ட கான்டாக்ட்ல வர்றாங்க. நான் சொன்ன ஒரே விஷயம், சத்குருடைய பாதங்களை பற்றி கொள்ளுங்கள். நிச்சயமாக ஐயன் உங்களுக்கு அதிசயத்தை நடத்துவார், அற்புதங்களை நடத்துவார், நல்ல விஷயங்களை நடத்துவார். தாராளமா மருத்துவரை போய் பாருங்க, ஆனால் ஐயனை நினைச்சுக்கிட்டே போங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஐயோ அப்ப பாருங்க, உடனே அவங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு தலைவலி மயக்கம் வந்துடவும் டக்குன்னு வெளியே ஓடி வராங்க. ஒரு ஆட்டோவில் ஒருத்தர் படக்குன்னு வேகமா ஓடி வந்து வாங்கய்யா எங்க போறீங்கன்ட்டு ஆட்டோவில் ஏத்துறாரு. ஆட்டோவில் ஏறி போகும்போதுதான் சொல்றாரு, எங்கேயா போகணுங்க போது இந்த மாதிரி சரி ஆஸ்பத்திரி போலான்னு போயிட்டு இருக்காரு. தலையில் பச்சை கலர்ல ஒரு துண்டு கட்டிருக்காருன்னு பதிவு பண்றாங்க. அவங்க தலையில் பச்சை கலர்ல துண்டு, வண்டி வேகமா போகுது, ஆஸ்பத்திரியில் இறக்கி விடுறாங்க. இறக்கி விட்டுட்டு காசு கொடுக்குறாங்க. இருக்கட்டுங்க, நீங்க உள்ள போய்
இது பண்ணிட்டு வாங்க, நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களே என்னடா காசு கொடுக்காம போறேன், இல்லையா போயிட்டு வாங்க உள்ள. படக்குன்னு போய் மனைவி கூப்பிட்டு உள்ள போறாரு. உள்ள கொண்டு போய் எமர்ஜென்சியில அட்மிட் பண்றாங்க. அட்மிட் பண்ணிட்டு வெளியே வந்து பாக்குறாரு, ஆட்டோக்காரரை காணவில்லை. சத்தியமா அவங்க சொன்னது பதிவு பண்ணிருக்காங்க. உங்களுக்கு நான் அதை பதிவு பண்ண விரும்புறேன். நிச்சயமாக நீங்களும் கேட்பீங்க அதை. சார் வணக்கம் ராமூர்த்தி சார். வணக்கம். நீங்க என்கிட்ட தொடர்பு கொண்டு விஷயங்களை சொல்லியிருந்தீங்க, போட்டாலும் அனுப்பிச்சிருக்கீங்க. ஆமாங்க. இப்ப மேடத்தை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகும்போது நடந்த அந்த விஷயத்த சுருக்கமா கொஞ்சம் சொல்லுங்களேன். சரி, அதான் சடனா உடம்புக்கு முடியாம போச்சுங்க. சரிங்க சார். அப்போ பாத்தீங்கன்னா ஒரு 4 மணி இருக்கும். சாய்பாபா காலனி ஏரியால நல்லா இதா இருக்குங்க. பிஸியான நேரத்துல எனக்கு வண்டி கிடைக்கல. சரி. காரோ இல்ல ஆட்டோவோ கிடைக்காது. டக்குன்னு வீட்டு விட்டு வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா 2 வீடு தள்ளி ஒரு ஆட்டோ நின்றுட்டு இருந்துச்சு. சரி. அவர்கிட்ட கேட்டேன், என்னங்க இந்த மாதிரி கொஞ்சம் அர்ஜென்ட் வர முடியுமா அப்படின்னு. சரி. நான் வேற ஒருத்துக்காக வெயிட் பண்றேன், என்னன்னு கேட்டேன். இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போனேன். பரவாயில்ல வாங்க நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாருங்க. சரி. அவரு எங்க ஏரியா கிடையாது. அப்படிங்களா? ஆட்டோவும் கிடையாது. கன்ஃபார்மா உங்களுக்கு தெரியும்? ஆமா, முன்ன பின்ன பார்த்ததும் இல்லைங்க. சரிங்க. ஏன்னா நாங்க கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு மேல இதே ஏரியால தான் இருக்கோம். சரி, குருவேஸ்வரன். அதனால கேட்டோம்னா உடனே வந்துட்டாருங்க. ஆனா பார்த்தா அந்த நேரத்துக்கு பார்த்தா யாருமே கிடையாது. அவர் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஸ்ட்ரைக்கே ஆச்சு. ஸோ அவர் நம்ம ஐயா தான் அவரோட வரியில உண்மை ஹெல்ப் பண்ணியிருக்காரு. உண்மை உண்மை உண்மை. அதே மாதிரி இது வரைக்கும் மருத்துவத்தை அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. அதாங்க இப்போ அடுத்த நாள் பேஸ் மேக்கர் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி. அப்போ ஐசியூல நைட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஐசியூல ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தா அப்படிங்க. சரி. நைட் ஒரு 1:15 மணிக்கு பாத்தீங்கன்னா திடீர் அப்படின்ட்டு யாரோ கையில குச்சி வச்சுட்டு தட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு மிஸ்ஸஸ்க்கு. சரி. அப்புறம் பார்த்தா எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. லைட் வெளிச்சம் இருக்கு. முழிச்சு பார்த்தா இவர் உருமலத்துக்கிட்டு ஐயா அப்படியே நின்றுட்டு இருக்காரு. கையில குச்சி வச்சு நின்றுட்டு இருக்காரு, காலில் தட்டிட்டு. சார் குருவே சரணம். அவன் மிஸ்ஸஸ் பார்த்த உடனே அழுக வந்துச்சு. ஓ. அழுக வந்தோடனே அவர் நான் தான் வந்துட்டுல, அழுகாத அழுகாத, சந்தோஷமா இரு, நான் வந்துட்டேன், சந்தோஷமா இரு அப்படின்ட்டு அப்படியே இதாயிட்ட மறந்துட்டாருங்க. சர்க்குருவே சரணம். பார்த்தா ஆபரேஷன் நல்ல விதமா முடிஞ்சது. ஆமாங்க, 3ஆவது நாள் டிஸ்சார்ஜ் பண்ணி. அதிசயம் அதிசயம். ஆமாங்க, அதிசயம், அற்புதம். அதுக்கப்புறம் ஒரு அடிக்கடி வீட்டுக்கு அவரே மொத்தம் பார்த்துட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு, அந்த ஆட்டோக்காரர் எங்க ஏரியாவுடைய ஆட்டோக்காரரே அல்ல, நிச்சயமா இல்ல. அந்த ஆட்டோக்காரரு எங்க ஏரியா ஆட்டோக்காரரு இல்ல. நான் இதுவரை அவங்கள பார்த்ததில்லை. அத்தனை வருஷம் இருக்கேன், அப்படி ஒரு ஆட்டோக்காரரை நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாரு. ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போறாங்க. கொண்டு போய் வரும்போது மனைவி விட்டு சொல்லி அனுப்புறாரு, சர்க்குருவே சரணம்ங்கிற ஒரு மந்திரத்தை மட்டும் எடுத்துக்கமா, ஐயா நம்மோட இருப்பார். பயம், உயிர் போகுமோ இருக்குமோ, திரும்பி வருவோமோ வரமாட்டோங்கிற ஒரு பயம். ஆபரேஷன் நடக்குது, ஸ்பேஸ் மேக்கர் வச்சிருக்கு, உயிருக்கு போராட்ட நிலையில பெட்ல படுத்திருக்காங்க. அந்த பெண்மணி பதிவு பண்ணியிருக்காங்கிட்ட சொல்றாங்க, நான் படுத்திருந்தேன், ஐயா கம்போட அந்த கம்பை வச்சுட்டு வந்தாரு, அங்கிருந்து நடந்து வர்றாரு, என்னை பார்த்து நடந்து வர்றாரு. அத்தனை பேர் இருக்காங்க, என் கணவர் உறங்கி கொண்டிருக்கிறார். ஐயன் என்னை பார்த்து நடந்து வர்றாரு. ஏந்தா ஐயே ஏமாறியமா, பயமா இருக்கா? நான் இருக்கிறேன் உன்னோடு, நான் இருக்கேன், உனக்கு ஒன்றும் வராது. நீ என்னை கூப்பிட்ட, என்னுடைய நாமத்தை நீ சொல்லிட்ட, உனக்கு எந்த குறையும் வராது, தைரியமா இரு, நீ நல்லா வீட்டுக்கு வந்துடுவ 2 நாள். இன்று அவங்க நல்லா இருக்காங்க, அருமையா இருக்காங்க. ஐயன் சர்க்குரு ஞான வள்ளலுடைய அந்த வள்ளல் தன்மை, கருணை எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தும் உங்களுக்கு சரியான தீர்வை தரும் என்பதுதான் எனது வாதத்தினுடைய தீர்ப்பு. உங்களுக்கு யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். என் ஐயனுடைய கருணை, என் தெய்வத்தினுடைய கருணை, என் ஞான வள்ளலுடைய கருணை இந்த கலியுகத்தில் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. மீண்டும் ஐயனுடைய அடுத்த பதிவில் உங்களோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா. வணக்கம். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.